வணக்கம் காரைக்குடி மக்களே. நாங்கள் என்ன பேச போகிறோம், வெள்ளியில் என்ன ஆபத்து, ரூபா அதிபாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டு ஆல் டைம் ஹை, இது மாதிரி வந்திருக்கிற சூப்பர் ரிட்டர்னோட பெட்டராக எப்படி ரிட்டர்ன் கொண்டு வர முடியும். ஐடியில் நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு, பல துறையிலேயே பல பேருக்கு வேலை போகுது. அதை எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன். திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை சுற்றி இருக்கிறவங்களும் டெஃபினட்டாக உங்களால் காரைக்குடி வர முடியும். டிக்கெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. டிக்கெட்டை புக் பண்ணுங்க. உங்களை காரைக்குடியில் சந்திக்கிறேன். எல்லாரும் வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனதர் டே, அனதர் மார்க்கெட்டு. 75லேருந்து 90 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் டவுனில் இருக்குது. 90ங்கிறாங்க, 75ங்கிறாங்க, அந்த ரேஞ்சில் மார்க்கெட் அடி. ஓவரால் நம்ம நியூஸ் என்னென்னா, மார்க்கெட் அடி 25,800 கீழே போகுமாங்கிறது தான் ப்ராப்ளம். நான் ரெக்கார்ட் பண்ணுறச்ச 145 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. நான் இன்றைக்கி துபாயிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்தின்னு பார்ப்போம். கோல்டு கில்லி மாதிரி ஏறிடுச்சு திரும்பி 12,400. இந்த 12,500 12,400லேயே இருக்குது. திரும்பி அதே தான். இந்த யூஎஸ் இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும், ஜாப்ஸ் என்ன ஆகும்னு. சில்வர் மார்க்கெட்டில் 222 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் விற்கணும்னு போனால் 210 ரூபாயில் கிடைக்கும். இது இந்த சைனா விஷயம்னால நடக்குது. அதனால் சில்வரில் பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கு அகேன்ஸ்டாக அவங்களால ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. இடிஎஃப்பில் ட்ராக்கிங் எரர் ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. கோல்டு ஸ்டெடியாக இருக்குது. யுக்ரைனில் பீஸ் அக்ரிமெண்ட் சைன் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் அதுக்கு இருந்துகிட்ருக்கு. இதுதான் கோல்டும் சில்வரோட நிலைமை. நேற்று ரெண்டுமே ஏறிட்டு. ரூபா நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு இருக்குது. கொஞ்சம் ஐசியூவில் வென்டிலேட்டரை எடுத்தாங்கன்னா உடனே 91க்கு போயிடுது. இன்றைக்கி காத்தால கூட 9110 வரைக்கும் போச்சு. அப்புறம் நம்ம இன்ஜினியர் ஓடி வந்தார், டாலராக விற்றார். டாலர் விற்றோன்னா இது இப்போ 90.58 இருக்குது. ஏதாவது நேற்று ஈவினிங்கே கொஞ்சம் தூங்க போனோன்னே இன்ஜினியர் 90க்கு நைட்டு போயிடுச்சு துபாயில். ஸோ இன்றைக்கும் அதே தான் ரிப்பீட் ஆகும். எவ்வளோ நாளைக்கு டாலர் விற்க முடியுமோ விற்றுட்டே இருங்க. சத்தம் நிச்சயம், அதில் நீங்கள் டவுட்டே பட வேண்டாம். ஸோ அந்த ரேஞ்சிலேயே நம்ம ஆடுவோம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஒரு பெரிய நியூஸ் இன்றைக்கி டொயோட்டாவை பற்றி. 2022லேருந்து ஃபோர்டோட நம்பர் ஆஃப் சேல்ஸு சைனாவில் 80% விழுந்துருச்சு. நம்ம மாருதி சுசுக்கியோட பேரண்ட் சுசுக்கியும் அதே மாதிரி மிட்சுபிஷியும் சைனா மார்க்கெட்டை வேண்டான்னு ஓடி போயிட்டாங்க. நிசானும் ஹோண்டாவோட மார்க்கெட் ஷேரும் அங்கே குறைஞ்சி போயிடுச்சு. இது மாதிரி நிலைமையில் டொயோட்டாவோட ஷேர் அங்கே வெறும் 14% தான் இறங்கி இருக்குது. சைனாவை சர்வைவ் ஆகி சைனாவில் த்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டொயோட்டா. ஏன்னா 1996-97லேயே அங்கே ஹைப்ரிட் மாடல் இறக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட ஹைப்ரிட் சேல்ஸ் அங்கே நல்லா பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜாப்பனீஸ் வண்டியை டொயோட்டா $16,000 ஒரு ஆல் எலக்ட்ரிக் வண்டி இறக்கியிருக்காங்க முதல் வாட்டி. எல்லோரும் என்ன பயப்படுறாங்கன்னா அது ரொம்ப சீப்பு, இதனால் டொயோட்டாவோட பிராண்ட் வேல்யூ டைலைட் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம். அது தவிர இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் 100% கம்ப்ளீட்லி ஓன்டு லெக்ஸஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 100,000 கார் பண்ணுவாங்கன்னு பேசிக்கிறாங்க. அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு. பட் எல்லோரும் என்ன சர்ப்ரைஸ்னால், ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு இவ்வளோ தூரம் ரிலையன்ஸாக இருக்குதுன்னு. இதுக்கு டீப் பார்ட்னர்ஷிப்பு அப்படிங்கிறதும் ஒரு ரீசனுங்கிறாங்க. சைனீஸ் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து லோக்கலைசேஷனை டொயோட்டா வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்கிறது. ஓவரால் நம்மளுக்கு என்னென்னா, நேற்று ஃபோர்டு கடையை மூட்டான் ஈவியில். இங்கே சைனாலேயும் இது மாதிரி நியூஸ் இருக்குது. இந்தியாலேயும் டொயோட்டா தான் ஒரே காரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் இப்போ ஒரு இன்னோவா கிறிஸ்டா வாங்கணுன்னா 3 மாதம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு வெயிட் டிமாண்டில் இருக்கிற ப்ராடக்ட்டு டொயோட்டா ஒன்று தான். 2 வருஷமாக நம்ம டொயோட்டா வச்சுருக்கிறோம். இப்போ ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா டொயோட்டா சல்பமாக விழத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்போ இந்த டொயோட்டாவை கன்சிடர் பண்ணலாம். அடுத்த இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்னடான்னா, இன்றைக்கி ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூவேஷன் சர்ஜ் ஆகிடுச்சு. ஐபிஓ போட போகிறேன்னு ஒன்றே சர்ஜ் ஆகிடுச்சு. இலான் மஸ்கோட டோட்டல் நெட்ஒர்க் ஐபிஓ வரத்துக்குள்ளே $1 trillion தாண்டிடுவார். அதுக்கப்புறம் இந்த 8.5 ட்ரில்லியனுக்கு டெஸ்லாவோட வேல்யூ போச்சுன்னா அவர் மல்டி ட்ரில்லியனாக ஆகிடுவார்.
ஸோ இத்தனை நாள் கம்பெனி தான் நம்ம ட்ரில்லியன் டாலர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மனுஷன் முதல் வாட்டி ட்ரில்லியன் டாலர் வேல்யூவேஷனுக்கு போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 2 விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறது. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் அவர் டெக்னாலஜியில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் மெயினாக என்னென்னா டாலரோட மதிப்பும் ஓவரால் ஃபியட் கரன்சியோட மதிப்பும் எவ்வளோ மோசமாக போயிடுச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. நான் காலேஜ் முடிக்கிறச்ச ஒருத்தன் 10 லட்ச ரூபா இருந்தால் அவன் பெரிய வெல்த்தின்னு பேர். இன்றைக்கி மாதம் 10 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கரோடுபதி கோடீஸ்வரங்கிறதும் ரொம்ப காமனாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அங்கேயாவது ஒரு பில்லியன் ட்ரில்லியன் இருந்தது. நம்ம ஊரில் 100 கோடிக்கும் ஒன்றும் கிடையாது, 1000 கோடிக்கும் ஒன்றும் கிடையாது. தமிழில் இவங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு புது வார்த்தையை தமிழ் டிக்ஷனரிலையும் ஹிந்தி டிக்ஷனரிலையும் கொண்டு வரணும். பில்லியனருக்கு தமிழாக்கம் என்ன பண்ண போகிறாங்க, ட்ரில்லியனருக்கு தமிழாக்கம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்தியாவிலையும் ரூபா டைம்ஸில் கூடிய சீக்கிரம் 1,00,000 கோடிக்கு மேலே பல இண்டிவிஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு. தங்கம் இருக்க பயமேன்னு ஜாலியாக நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்டாக்ஸை மட்டும் 1, 2ன்னு கன்சிடர் பண்ணிகிட்ருப்போம். சரி, நம்ம தங்கத்தை பற்றி பேசுகிறச்ச ஜாய் அலுகாஸை பற்றி பேசணும். அடுத்த பப்ளிக் இஷ்யூ ஜாய் அலுகாஸ் தான் போட போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காரு. 3,200 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாரு. 3,600 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 2027க்குள்ளே டேர்ன் ஓவரை 40,000 கோடி கிட்டே கொண்டு போவேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒருத்தர் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா அவர் பப்ளிக் இஷ்யூக்கு ரெடி ஆகிட்டுருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி ஜுவல்லரி ஃபீல்டு மலபாரும் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகள் நம்மக்கிட்ட வருது. ஸோ இது வந்து இப்போ 2 பப்ளிக் இஷ்யூ எதிர்பார்க்கலாம் நீங்கள். அடுத்த வருஷம் ஜாய் அலுகாஸும் மலபாரும். பட் அன்றைக்கி என்ன வேல்யூவேஷன் இருக்குது, என்ன ஏதுங்கிறத பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இப்படி ஐபிஓலேருந்து பணம் வெளில போச்சுன்னா இந்த பிஇ ஃபண்ட்ஸ் எல்லாம் காசு போட்டவன் பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறான். முந்தா நேற்று இந்த வேக்ஃபிட் ஐபிஓவை பற்றி என்கிட்ட ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார். அந்த கதையை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். வேக்ஃபிட் ஐபிஓ ஒருத்தர் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஇ ஃபண்டு வெளில போச்சு, இந்த ஸ்லீப் கம்பெனி மாதிரி. அவன் என்ன சொல்கிறான்னா, போட்ட காசை 3 மடங்கு வெளில எடுத்துன்னு போனேன் 10 வருஷத்துலன்னா. ஆனால் நீங்கள் வந்து அவன் பிஇ ஃபண்டு டாலரில் பார்க்கணும். டாலரில் பார்த்தா 2 டைம்ஸ் தான் அவனுக்கு கிடச்சிருக்குது. 10 வருஷத்தில் 2 மடங்கு தான் காசு ஏறிடுச்சுன்னா உங்கள் எஃப்டிஏ பெட்டர் ரிட்டர்ன் 7% தான் ரிட்டர்னு. 7% டாலர் ரிட்டர்னுக்கு அவர் அமெரிக்காலே இருந்திருந்தார்னா S&P 500 பெட்டர் ரிட்டர்னாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா என்விடியா அந்த லாட்டில் இதிலையா போட்டிருந்தார்னா பல விஷயம் இருக்கும். ரிஸ்க்கு எடுத்து இந்தியாவில் ஈக்விட்டியில் போட்டது அவருக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கலன்னு அர்த்தம். இதனால் பல பேர் இந்தியா விட்டு வெளில ஓடி போயிட்டுருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓலா சோலாவை பற்றி இன்னொரு கதை. ஓலா சோலா வந்து ப்ரமோட்டர் 260 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தார். அவர் ஸ்டாக்கை பிளேஜ் பண்ணி ஸ்டாக் வேல்யூ இறங்க இறங்க இன்னும் ஸ்டாக் கொடுப்பான்னு பேங்க்கில் கேட்டாங்க. இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டாப்அப் பண்ணி ஸ்டாக்கை விற்று கேஷாக கட்டிட்டார். அப்படின்னா என்னென்னா அவர் ஷேர் மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால் ஓலாவின் கதி அரோகதி. சரி, நம்ம ஓலாவை பற்றி பேசுகிறச்ச இன்றைக்கி துபாயில் நான் பார்த்த ஒரு சைட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும். இத்தனை நாள் ஃப்யூச்சரை வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் தான் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். ஒரு 7 பேர் உட்காரக்கூடிய வண்டி ஒன்று வேன் மாதிரி இருக்கிறது. நான் நினைக்கிறது அது வேமுன்னு. இல்லை அது அமேசானோட ப்ராடக்டாகவும் இருக்கலாம். இல்லாட்டா டெஸ்லா அது இல்லைன்னு நிச்சயமாக தெரியும். ஏன்னா அது வந்து இந்த வண்டி இல்லை, ஃபுல் எலக்ட்ரிக் வண்டி இல்லை. அது வந்து டிரைவர்லெஸ்ஸாக டாக்ஸியில் ஆளை பிக்கப் பண்ணி போகிறத நான் பார்த்தேன் ஹோட்டல் லாபியில். எனக்கு பயந்தே போயிட்டேன். அது பாட்டுக்கு வந்தது, ஆள் ஏறி உட்காந்தாங்க, அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்னால் வெளில ஒரு போர்டு மட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு வண்டியை நான் நேராக பார்த்தேன். நேராக பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது ஃப்யூச்சர் இஸ் ஹியர்னு. அது ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிறத பார்த்தேன்னா சேஃபாக தான் போகுது. டிராஃபிக் ரோட்டில் போய் பார்த்தேன்னா இட் இஸ் வெரி சேஃப். அப்போது ஃப்யூச்சர் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தது எனக்கு ஒரு ரொம்ப அன்நர்விங்காக இருந்தது. ஏன்னா இப்படி ஆகும்னா நம்ம டிரைவிங் கம்யூனிட்டிலாம் என்ன ஆகும்? டெஃபினட்டாக 10 வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே வந்துடுச்சு.
சரி, இப்போ ரிலையன்ஸில் காசு நிறைய போச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேம்பா மட்டும் பண்ணால் போகாது, விர் மட்டும் பண்ணால் போகாதுன்னு எஸ்ஐஎல்னு இந்தியாவில் ஒரு பிராண்ட் இருந்தது. அது 75 வருஷம் ஓல்டு. அந்த பிராண்டு கெச்சப்பு, சாஸு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிராண்டை வாங்கிட்டு திரும்பி புதுசாக ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பு, நூடுல்ஸு, கொரியன் நூடுல்ஸு, கெச்சப் ஃப்ரம் ரியல் டொமேட்டோ இதெல்லாம் பாதி விலைக்கு இந்துஸ்தான் யூனிலீவரும் நெஸ்லேயும் கொடுக்கறதுக்கு பாதி விலையில் சப்ளை பண்ண போகிறோம்னு கேத்தன் மோதிங்கிறவர் சொல்லியிருக்காரு. கேத்தன் மோதி வந்து ஆர்சிபிஎல் அப்படிங்கிற கம்பெனியோட, அதாவது ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்டோட இது மாதிரி பணத்தை விரயம் பண்ணுற டிவிஷனுக்கு ஹெட்டாக இருக்காது. அது இப்போதைக்கு இதெல்லாம் லாபம் பண்ணாது. அண்ட் இதை வெறும் ஜியோ ஸ்டோரில் மட்டும்தான் நீங்கள் வைக்க முடியும். எவ்வளோ பேர் இதை வாங்குவாங்க, எவ்வளோ மார்க்கெட் ஷேர் இதை பிடிக்கும்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப கஷ்டம் இது பண்ணுறது. எனிவே பண்ணுறதுன்னு இறங்கிட்டார். அதனால் இது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆதித்யா பிர்லாவோட பேப்பர் செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸில் வந்த பேப்பர் பிஸ்னஸை ஐடிசிக்கு விற்றாங்க. ஐடிசி அதை வந்து வாங்கிட்டு சிசிஐ அப்ரூவல் போட்டிருந்தாங்க. சிசிஐலேருந்து இன்றைக்கி அவங்களுக்கு அப்ரூவல் வந்துருச்சு. அதனால் இந்த பல்ப்புலேருந்து பேப்பர் பண்ணுற பிஸ்னஸை இவங்க அக்வயர் பண்ணிக்கலான்னு வந்துருச்சு. அப்படின்னா கிளாஸ் நோட் புக்கையும் பேப்பர் கிராஃப்ட் நோட் புக்கையும் பேக்வேர்டு இன்டெக்ரேஷனில் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு ஐடிசி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரியுறது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, இந்த வேதாந்தாவை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு இனிஷியல் அப்ரூவல் என்சிஎல்டி கொடுத்துருச்சு அப்படின்னு வந்திருக்கு. அது உடனே வேதாந்தா ஸ்டாக்கை மேலே தூக்கிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு வேதாந்தா ஸ்டாக்கு மேலே ஏறுறதுக்கு காரணம் வெள்ளியின் விலை. இந்துஸ்தான் ஜிங்கில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெடியாக இருச்ச வெள்ளியும் வெள்ளை வரும் சேர்த்து. அதனால் வெள்ளியோட லாபம் வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா அவங்க நிறைய வெள்ளி பண்ணுவாங்க. அந்த வெள்ளியோட விலை வந்து இவங்களை பூஸ்ட் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணப்புறம் கூட அவங்களால வந்து ஏதாவது 2-3 அசட்டை விற்காமல் பேரண்ட் லெவலில் இருக்கிற கடனை குறைக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் அவர் தான் சொல்லணும். வார்னர் பிரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேரமௌண்ட்டும் ஜெராட் குஷ்னர் கொடுத்த டீல்லாம் சரி கிடையாது. நீங்கள் வந்து நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் டீலை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், நீங்கள் எல்லோரும் நெட்ஃப்ளிக்ஸ் டீலுக்கே ஓட்டு போடணுன்னு வார்னர் பிரதர்ஸ் வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப்பு வந்து அதை எதிர்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த ஹாலிவுட்டில் வேலை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் அதை எதிர்க்கிறாங்க. நம்ம எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அந்த மார்ச் ஆஃப் டெக்னாலஜி நான் கண்ணால் பார்த்ததும், இந்த வார்னர் பிரதர் நெட்ஃப்ளிக்ஸும் வந்து டெக்னாலஜி மார்ச்சை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்மளால் திரும்பி 1 ஸ்டெப் பேக் போக முடியாதுங்கிறத நம்ம டெஃபினட்டாக ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா திரும்பி போகிறதுங்கிறது நாட் பாசிபிள். இன்றைக்கி நம்ம டெபாசிட்ஸில் இருக்கிற எல்லா ஷேருமே வீக்காக தான் இருக்கும். 1, 2ங்கிறது லெவல்லையே கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ அட்டம் பண்ணியும் மேலே போகல. ஸோ ரொம்ப மேலே போகும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி நிறைய ஐபிஓஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் பணம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ப்ருடென்ஷியல் ஐபிஓட இஷ்யூ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், ஏஎம்சி ப்ருடென்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிட்டாங்க. பெரிய ப்ரீமியமில் லான்ச் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்தியாவில் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டும் பார்த்து நாங்களும் கொஞ்சம் காசு எடுத்துக்கிறோன்னு சொல்லி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 3% வந்து ஆஃபர் ஃபார் சேலில் விற்கிறதா இருக்காங்க. முதல் 2% விற்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1% விற்பாங்க. இது வரைக்கும் ஐடிபிஐ பேங்க்கு விற்பேன், ப்ரைவேட்டைஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்ச டேப் ரெக்கார்டர் சொன்ன மாதிரி நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களால பண்ண முடியல. இது மாதிரி விஷயத்தை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இருக்கும். அதனால் உங்கள் பேங்க்கு சரியாக போகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கை கன்சிடர் பண்ணாதீங்க. இதுதான் இன்றைக்கி செய்தி. இந்த செய்தியில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு புஷ் டவுன் ஆச்சுன்னா கப்புன்னு 24,500 வரைக்கும் இறங்கிடும். ஏன்னா இவ்வளோ நியூஸு கொடுத்து, இவ்வளோ எனர்ஜி இன்ஜெக்ஷன் கொடுத்து, இவ்வளோ ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்தும் மார்க்கெட்டால் எழும்ப முடியலன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்ஸ் நல்லா இருக்குது. ஒரே ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட்டு கீழே படுத்துடும். அதனால் ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணாமல் 1, 2 டிப்ளாய் பண்ணி
வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். moneypage.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.